இந்த நேரத்தில் இந்த முதல் மழை, முதல் காதல், முதல் முத்தம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்ல. அப்படி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு முதல் கனவு, அந்த கனவின் பெயர் கனா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கனா குழுவினரை மேடை ஏற்றி அவர்களுடைய வாழ்த்துக்களை நம்ம நெஞ்சமுடி நேர்மையுடைய டீம் வாங்க போது உங்களின் கரவொலியோடு கனா படக்குழுவினரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கடந்த மாதம், அதாவது உலகத்துடைய வட துருவத்தில் இருக்கக்கூடிய நார்வே நாட்டில் நடந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல கனா சிறந்த திரைப்படமா தெரிவாகி அந்த அவார்டை வாங்கிட்டு வந்திருக்கார். பெருமைக்குரிய இயக்குனர் அருண் ராஜா காமராஜ் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. மறுபடியும் ஒரு பெரிய மேடை, மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய குழு இருக்கு. ஒரு டீம் வந்து எப்படி ஒன்றா சேர்ந்து அதை எப்படி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு டீமாக எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுன்றது நம்ம பிளாக் ஷீப் டீம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல படம். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து மீண்டும் மீண்டும் வருங்கிறதுக்கு ரெண்டாவது படமும் ஒரு சான்றாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. சிவா போன மேடையில் சொன்னது தான் இந்த மேடையிலையும் சொல்லுவேன். எல்லாரோட கனவுகளையும் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டாடி அதை தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாரையும் உலகத்தை காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய டீம், புதுசான ஆட்கள், புதுசான டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சிவா கொண்டு வருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். கலை ப்ரோ, கணாக்கு நான் மேடை ஏறும்போது உங்கள் பேரை சொல்லாமல் மறந்துட்டேன், ஏன்னா நிறைய பதட்டம் இருந்தது. ஆனால் இந்த மேடையில் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு படம் நம்ம எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா அந்த போராட்டத்தில் ரிலீஸ் பண்ணுற டைம்லையும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி, அதுக்கான யோசனைகள், சிந்தனைகள், அதுக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்து கொடுத்து ஒரே ஆளாக இருந்து தூக்கம் இல்லாமல் நிறைய தாடியில் வெள்ளையெல்லாம் வச்சு, சின்ன வயசு, என்னை விட சின்னவர்னு நினைக்கிறேன், ஒரு வயசு சின்னவர்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு தாடி 4 வயசு சின்னவரா, ஆனால் என்னை விட பெரியவர் மாதிரி ஃபுல்லாக நரைச்சி போய் தாடியெல்லாம். இது வந்து கம்ப்ளீட் டெடிகேஷன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இது ரெண்டாவது படத்தில் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுல இன்னும் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தையும் காண அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படமாகவும், ப்ளஸ் புது டீமை இவ்வளோ பெருசாக கொண்டாடுற ஒரு படமாகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சிவா அண்ட் கலை ப்ரோ, உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. டைரக்டர் பற்றி நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா கார்த்திக் வேணுகோபால் அவரோட முன்னாடியான நிறைய ஷோஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு எமோஷன் இருக்கும், எப்போவுமே ஒரு எமோஷன் இருக்கும் அந்த ஷோஸ்லலாம். அதில் ஒரு உண்மை இருக்கும். அந்த ஷோஸில் இருக்கிற அந்த எமோஷனும் உண்மையும் இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும். நாளைக்கு நம்மளும் ஒரு யங்ஸ்டராக ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரியோ ப்ரோ அண்ட் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் டைரக்டர் கார்த்திக். கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஷபீர். உங்கள் பாட்டெல்லாம் பார்த்தேன், ரொம்ப லைக் எல்லாமே ஃபன் சாங்ஸாக இருக்குது. சூப்பர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. அண்ட் கலை ப்ரோ, முதலாளி, தேங்க்யூ. அண்ட் சிவாண்ணா, ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர், லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எங்கள் டீம் ஆக்சுவலி ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணது, அதே சேம் ஃபன் அண்ட் எனர்ஜி பார்க்க முடியுது ஆக்சுவலி உங்கள் டீமில். பாட்டெல்லாம் கேட்டேன், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஒரு பெரிய கரவொலி. இது பத்தாது, ஹீரோக்கு விஷ் பண்ண மறந்துட்டேங்க. யாருங்க ஹீரோக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன். விக்னேஷ் ப்ரோ எல்லாருக்குமே விஷஸ். மியூசிக் டைரக்டருக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன். நல்லா இருக்கு பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுவும் மிகப்பெரிய மில்லியன்களை கடக்க வேண்டும் என்ற ஆசையோடு உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தரணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூமெண்ட், இது எங்க லைஃப்லயே முக்கியமான மூமெண்ட். என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நெட் எந்த நாடுலலாம் இருக்கோ அங்கெல்லாம் பிளாக் ஷிப் ரொம்ப பிரபலம். அப்படி பிளாக் ஷிப்பினுடைய முதுகெலும்பாக இருந்து எங்களுடைய நட்சத்திரங்களா இருந்த கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை நம்ம நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு திரைப்படத்துல நாங்க வந்து பெருமைக்குரிய அறிமுகமா இந்த உலகத்துக்கு தரோம். அந்த 15 பேரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஷெரீப், பிரகாஷ், அரவிந்த், அருண், ஆயாஸ், அத்தனை பேரையும் ஒரு பலத்த கரவொலியோடு வேகமாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பிரகாஷ், அரவிந்த், அருண், ஆயாஸ், ஷெரீப் பாஷா, குட்டி வினோ, என்பி, ராம் நிஷாந்த், சபரி, சித்து, விஷ்ணு, விவேக், நந்தினி, பாலாஜி, ராஜ்குமார்
நந்தினி பேர் 2 வாட்டி எழுதி கொடுத்துருக்காங்க. அநேகமாக எழுந்தது நந்தியா இருக்கும். உங்களின் பெரிய ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன் bro. என்னங்க இவ்வளவு நடி ஏதோ ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற ஃபீல் வருது எனக்குலாம். சரி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பிரதர். ஒரே கொஸ்டின், ஆன்சர்லாம் வந்து பயங்கரமான ஆன்சர், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். பிரில்லியண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கான கேள்வி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா திரைப்படத்தில் யாரு பிரபுதேவா மாஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ ரியோ, ஆப்ஷன் பி ஆர்ஜே விக்னேஷ்காந்த். சொல்லுங்க பிரதர். விக்னேஷ் ப்ரோ தான். ஏன்னா அவர் நாங்கள் பிளான் பண்ணதே வந்து எல்லா பாட்டுலையும் விக்னேஷ் ப்ரோ பார்த்துருக்கோம். ஆனால் அவர் சைட்லேயே போயிடுவார், அப்படியே கை காட்டிட்டு இன்னொரு விஷயத்துல சியர் கேர்ள்ஸாகவும் போயிடுவார். இந்த வாட்டி நானும் கார்த்திக் ப்ரோ இது அவரு சேர்களா இல்லை மியூசியம் ஒர்க்கில் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வாட்டி நானும் கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டாரு விக்கியே ஆட வச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அது நான் பொறுப்பு எடுத்துட்டேன், நான் நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி குட், ஒரு பெரிய கைத்தட்டல் வாழ்த்து. விக்னேஷ்காந்தை ஆடினதுக்கு அவரை ஆட வைத்த மாஸ்டருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய நன்றியை வாழ்த்தியே சொல்லணும். தேங்க்யூ. 2 வார்த்தை படத்தை யாருக்கா தேங்க் பண்ணுமா? நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, இதுக்கு நான் வந்து பிளஸ் ஆயிருக்கேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு அழகான டீம், சான்ஸே இல்லை, எனர்ஜெட்டிக் வேற லெவல், பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்காங்க, பட் வாய்ப்பே இல்லாத ஒரு டீம். மெயினா சிவா சார். ஆமா, வாய்ப்பே இல்லை பிரதர், ரொம்ப நாளா. சிவா சார் வந்து நான் சிவா சார் பின்னாடி ஆடி இருக்கேன், ரொம்ப நிறைய சாங்ஸ் ஆடி இருக்கேன். பட் இன்னைக்கு அவர் பேனருக்கு கீழே என் பேர் இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம்ல என் மாஸ்டரை நான் தேங்க் பண்ணிக்கிறேன், தினேஷ் மாஸ்டர். நான் அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் இங்கே நிற்கிருக்க வாய்ப்பே இல்லை. டிரெக்டர் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, த கூலஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நான் பார்த்ததுலையே எது சொன்னாலும் ஓகே சொல்லுவார், ஆனால் அதில் ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கும். மாஸ் பண்ணுவார், ஓகே சொல்லிட்டு இது இப்படி வராது அப்படின்னுவார். ஸோ தலைவன் தான். யூகே அண்ணன், இந்த பாட்டு நாங்கள் 2 நாளில் பண்ணோம், அது அவரால் மட்டுமே, அவர் இல்லைன்னா நடந்திருக்காது. வாடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு எனர்ஜியோட இருந்தார். லாஸ்ட் ரியோ ப்ரோ, இந்த பாட்டு ஆடியோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து மியூசிக் டைரக்டர் தான் எல்லா ஹீரோவும் தேங்க் பண்ணுவாங்க, சூப்பராக கொடுத்துருக்கீங்க, செம்மையாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் முதல்ல எனக்கு இவர் ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி இருக்கு பாட்டு, எப்படிங்க ஆட போறேன் அப்படின்னாரு. வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும். ஸோ பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். சபாஷ், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டன் மாஸ்டர், ஸ்டன் டைரக்டர் பிரதீப் அவர்களை அழைக்கிறோம். மாஸ்டர் பிரதர், அருமையான கேள்வி உங்களுக்கு பச்சைக்கிளி கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் ஃபைட்ல ரியோ எத்தனை பேர் அடிக்கிறாரு? ஆப்ஷன் ஏ 100 பேரு, ஆப்ஷன் பி கணக்கே இல்லை. சார் ஓப்பனிங் ஃபைட்டில் வந்து அவர் யாரையும் அடிக்கல, அவர் பறந்து போய் கீழே விழுந்துறாரு. ஓ, இவரு பறந்துடுறாரு. ஆஹா, அவர் மட்டும் பறக்குறாரா இல்ல கூட யாராவது ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின்? இல்லை, 2வது ஹீரோவும் பறக்குறாரு, விக்னேஷ் ப்ரோ. என்ன ரிவ்யூ பிரதர்? இல்லைங்க, அவர் டாக் பேக்குங்க. சூப்பர் மாஸ்டர், 2 வார்த்தை படத்தை பத்தி. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் படம் ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் பார்க்கறதில்ல. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கார்த்திக் அண்ணா, ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி அண்ணா, அண்ட் டேரக்டர் சார் கார்த்திக் வேணுகோபால் சார், தேங்க்யூ. ஹீரோ ரியோ ப்ரோ, ஆர்ஜே விக்னேஷ் ப்ரோ, சுட்டி அரவிந்த் ப்ரோ, அண்ட் அண்ணா மைல்சம் அண்ணா வணக்கம், செந்தில்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் த ஹோல் டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் நானும் ஒருத்தன். அண்ட் ஆல் சக்ஸஸ் ஃபார் த மூவி. இவங்களை வச்சு ஸ்டண்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்காக. அடுத்து கலக்கல் நாயகன், காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் அவர்கள். அவர் பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கேள்வி, ஆர்ஜே விக்னேஷ்க்கு மட்டும் எத்தனை மீட்டர்ல துணி தைச்சிங்க? இல்லை, எல்லாம் டிஷர்ட் தான். அந்த சைஸ் கிடைக்குதா பிரதர்? கிடைச்சது. எங்க கிடைக்குது? எல்லா ஸ்டோரி. சரி ஓகே, படத்தை பத்தி சில வார்த்தைகள். எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஹோல் டீம் அண்ட் காஸ்டிங் குரூப். இவ்வளவு சின்சியரான ஒரு ஆன்சரை சொல்லி நாங்க எவ்வளவு சின்சியரான டீம்ங்கிறதுக்காக தான் அவரை பேச வச்சோம். அடுத்து வெட்டு 1 துண்டு 2 எடிட்டர்ஸ் பென்னி ஆலிவர், தமிழரசன் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கீங்க. சூப்பர். இது வந்து எவ்வளவு பெரிய படமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதே உதாரணம். 2 எடிட்டர்ஸ் நாங்க வச்சு
டே அண்ட் நைட்டா இப்படி பல 7 கான்டினென்ட்ஸ்ல நாங்க பறந்து பறந்து இதை எடிட் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். உங்களுக்கு ஒரு gift பாக்ஸ் நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பிரதர். ஆமா, அந்த கிஃப்ட்டை வந்து நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஓகே ஓகே, கிஃப்ட் பாக்ஸ் ப்ளீஸ். இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்காவது கொடுக்கலாம். கிஃப்ட்டை வேகமா ஓபன் பண்ணி பாருங்க, அதுல என்ன பொருள் இருக்குன்னு. ஆளுக்கு ஒண்ணு. என்னது? தைலம், தலைவலி தைலம். யாருக்கு கிஃப்ட் பண்ண போறீங்க? ரியோ ஆக்சுவலி எங்களுக்கே நான் கொடுத்துட்டாலும் ஏன், என்ன காரணத்துக்காக தெரியுங்க? இல்லைண்ணா, இது நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, எங்களையும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதெல்லாம் ஆஸ்கார் கூட கிடைச்சிடும் பிரதர், இது கிடைக்காது. எடிட்டர் வாயால இவ்வளவு பெரிய வார்த்தை. இருங்க இருங்க, இது எமோஷனல் ஆயிட்டீங்க. பிரதர், நீங்க தமிழரசன் மிக்சர் பாக்கெட் யாருக்கு மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கு இதை தர போறீங்க? விக்கேநாத் கொடுத்துருங்க. பெருமையோடு வணங்குகிறோம். உணவு பொருள் என்று சொன்னாலே உங்கள் நினைவுக்கு வர வேண்டியது ஆர்ஜே விக்னேஷ் காந்த். 2 gift கொடுத்துருக்கீங்க. படத்தை பத்தி 2 வார்த்தை பேசிட்டீங்களா? ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த டீமில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெருமை. இந்த டீம் மீசமுக்குலேருந்து தான் எனக்கு ஆக்சுவலி பழக்கம். விக்கி ப்ரோ அப்படி அவங்க மூலியமாக பழக்கம். கார்த்தி ப்ரோ அப்போலேருந்தே தெரியும். ஸோ அப்போலேருந்தே அவர் வந்து ஒரு ஐடியாவோட தான் இருந்தார், ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பைலட் எடுத்துகிட்டு வந்து காட்டி, ஸோ அதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி ஒரு நெஞ்சத்தோடையும் நேர்மையோடையும் ஒர்க் பண்ண ஒரு ஓகே, ஏதோ ஸ்டேஜில் ஏறி இருக்கேன். ஸோ ஆனால் சிவண்ணா தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இதை விட ஒரு நல்ல லான்ச், அதாவது புதுசாக லான்ச் ஆகணும்னு இதோட பெரிய லான்ச் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் அலாட்ண்ணா. ஹீரோ ரியோண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேரக்டர் கார்த்தி ப்ரோ, அவரை நான் டேரக்டராக பார்த்தல, அவரை எடிட்டராக பார்த்தல. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. யூகேண்ணா, ஸோ அவரோட ஸ்பீடுக்கும் திறமைக்கும் வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் படம் முடிய வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. அப்புறம் இன்னைக்கு நாளின் கதாநாயகன் மியூசிக் டைரக்டர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. பாட்டெலாம் கேட்டேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. விக்கேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. நமக்கு சூப்பர், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ. தமிழரசன், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பிரதர், விலை மதிப்பில்லாத அன்பு, காதல். 5 வருஷத்துல நீங்க எங்கேயோ போயிருவீங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்தியனாக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் இருடா, பேச விடுங்கடா. சிவானாக்கும் கல்யாணாக்கும் நன்றி சொல்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, இருவருக்கும் நன்றி. அடுத்து இந்த மேடையில் வரப்போறவர் நாடறிந்த நல்ல நடிகர், எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் ஹார்ட், எங்களுடைய அன்பு சகோதரர் நடிகர் மயில்சாமி அண்ணனை அன்போடு உங்களை பெரிய கைத்தட்டலோடு நாம இந்த இடத்துக்கு கூப்பிடுறோம். பொதுவா யார் வந்து ஆடியோ லான்ச்ல பேசினாலும் என்ன பிரதர் பண்ணுவோம், அவங்க பேசுற பேச்சுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அது ஒரு சர்ச்சைக்குரிய டைட்டிலா மாத்தி, அப்படிதான் யூடியூபும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான், அப்பதான் வந்து பார்ப்பாங்க. அதான் ஒரு வித்தியாசமா உங்களுக்கு வேலை வைக்காம உங்க வேலை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்குவதற்காக நாங்களே ஒரு மேட்டர் பண்ணியிருக்கோம். என்னன்னா, நாமளே ஒரு டாபிக் கொடுத்துடுறது, நல்லா வைரல் ஆகிற மாதிரி. அந்த டாபிக்ல அண்ணன்லாம் நீங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் பேசுவாப்புல. அதனால அந்த நம்பிக்கையில் அண்ணனுக்கு கொடுத்துருக்க டாபிக் இவங்க எடுத்தது படமே இல்லை. அந்த தலைப்பில் உங்களின் கைத்தட்டலோடு அண்ணன் மயில்சாமி அவர்கள் பாராட்டி பேசுவார். இல்லை, அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எடுக்கிற அத்தனை படமும் நல்ல படமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். எனக்கு என்றைக்குமே மைனஸாக பேசி பழக்கமே கிடையாது. எது பேசினாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தில் 2 விஷயம் இருக்குது. நான் தெய்வமாக வணங்குற மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அதுக்கே சக்ஸஸ். 2வது, நான் வணங்குற அண்ணாமலையார் அவருடைய பெயர் கொண்ட சிவன் கார்த்திகேயன். இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது, இந்த படத்தில் இருக்கிறங்கிற சந்தோஷம். எல்லாமே யூத்து, புதுசாக இருக்கிறவங்க, புதுசாக பண்ண போகிறவங்க. நான் எந்த டைரக்டருமே வந்து கதை கேட்க மாட்டேன், சொல்ல வந்தாலும் வேண்டான்ருவேன். ஏன்னா எந்த ஒரு டைரக்டரும் என் படம் ஓடக்கூடாதுன்னு கதை பண்ணவே மாட்டான். அப்போ அந்த கதையை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என் வேலை நடிக்கிறது. நான் நல்லா நடிப்பேன், டபுள் மீனிங் பேச மாட்டேன். இதை மட்டும்தான் நான் வந்து கரெக்டாக பண்ணிப்பேன். இந்த இதில் ஒரு வீட்டுக்கார கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் கூட பண்ணவங்களும் சரி, நானும் சரி, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். என் அருமை நண்பன், ரொம்ப காலத்து ஃப்ரெண்டு செந்தில் கேமராமேன், ரொம்ப அவருடைய தொழில் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ படங்கள்லாம் இட்டு கொடுத்துக்கிறவர், நிறைய படம் கூட பண்ணியிருக்கிறேன்.
அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது என் நெருங்கிய நண்பன் தளபதி தினேஷ் அவருடைய பையன் வந்து இதில் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா என் பையனை அவனுக்கு கிளாஸ்மேட்டுங்க. அவன் படிக்கிற ஸ்கூலு என் வீட்டில் அப்படி எட்டி பார்த்தா தெரியும். ஒரு ஸ்கூல்லேருந்து ரோப்பை கட்டி இன்னொரு ஸ்கூலுக்கு போயிடுவான். நான் பார்ப்பேன், என்ன அது சரி ஃபைட்டருக்கு பிறந்த பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவன் மாஸ்டராக இருக்கும்போது நான் உண்மையிலே சல்யூட் அடிக்கிறேன். அந்த மாதிரி இந்த சினிமாவில் எது இருந்தாலும் எது செஞ்சாலும் எனக்கு தெரியும். காரணம் நான் 40 வருஷமாக இருக்கேங்கிறனால சொல்கிறேன். சிவகார்த்திகனை பற்றி நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னதான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் அசிஸ்டண்டாக இருந்தாலும் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது பலகுரல் நிகழ்ச்சி. நான் உலகத்தில் போகாத நாடே கிடையாது. படிக்காமையே என்னோடய பாஸ்போர்ட் வந்து 7-8 பாஸ்போர்ட் இருக்கும். அதில் 2-3 தொலைஞ்சு போச்சு. எனக்கு படிக்கவும் தெரியாது, ஹிந்தி எதுவுமே தெரியாது. ஒன்லி ஃபார் இந்த தமிழ் மட்டும்தான் தெரியும். அதில் பலகுரல் பேசி உலகம் ஃபுல்லாக பேர் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன பொறாமைன்னா, இந்த கேரளாவில் மிமிக்ரி பண்ணுறவங்களாம் அழகாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஹைட்டாக இருக்கிறவன் அழகாக இருக்கிறவன் எவனுமே மிமிக்ரி இல்லையான்னு ஏக்கங்கள் உண்டு. அந்த குறையத்துக்கு வந்த திரு சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டாக ஒரு மிமிக்ரி வந்து ஹீரோ ஆனாலும் ரொம்ப பிரமாதம். ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து மிமிக்ரி பண்ணி நுழைஞ்சு அந்த நிகழ்ச்சியில் பேர் வாங்கி அதே டிவியில் நிகழ்ச்சி பண்ணி சினிமாவில் நுழைஞ்சு நடிஞ்சு இதே சினிமாவில் படத்தை எடுத்து 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். இதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. அந்த மாதிரி எனக்கு 11 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. இது எல்லாத்தையும் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து இந்த 2 விஷயத்த சொல்கிறதுக்கு. ரெண்டாவது, இதில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு ரொம்ப, அதாவது நான் நடிகர், நான் இங்கே இருக்கிறேன், நான் சின்னவன் பெரியவன், இந்த கருத்து வேறுபாடே கிடையாதுங்க. உண்மையிலே எனக்கு தான் ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக பழகுறாங்களே. உண்மையிலே இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ். அதுக்கு காரணம் இந்த கூட்டமைப்பு. நான் நீ இல்லை, நாம் எல்லாரும் ஒன்று. சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இன்னும் யூடியூப்பு, ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன். நான் எனக்கு இந்த டச் ஃபோன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் இதை வச்சுக்க போகிறதில்ல. ஏன்னா அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் என் ஃபோன் வந்து நான் மட்டும்தான் டச் பண்ணுவேன். ஃபோன் வந்து பேசுகிறதுக்கு ஹலோ நல்லா இருக்கியா, நான் பேசுறது மட்டும்தான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். மீதி வந்து ஃபாதர் சீரியஸு, அம்மா செத்து போனால் கூட எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா 1 ரூபா கொடுத்து ஃபோனில் சொல்லு அப்படிங்கிற கேரக்டர் தான். பட் எனிவே, எந்த ஒரு நோக்கத்தில் மனிதன் வாழ்ந்தாலும் நல்ல எண்ணத்தை வச்சு கொண்டு ப்ளஸ்ஸாகவே போனான். எல்லாரும் ப்ளஸ்ஸு. மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த இந்தியாவில் மீண்டும் மோடி பிரதமராக வந்தாலும் தமிழன் கடைசி வரைக்கும் தமிழனாகவே நீ இருக்கணும்டா. அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடையில் சொல்லிருக்கேன், என்னுடைய தமிழ்நாட்டை எவன் வேணா வந்துட்டு போட்டு தேசிய கட்சி ஆளக்கூடாது. அப்படி தேசிய கட்சி ஆள்றதா இருந்தால் என்னுடைய தமிழ்நாட்டை நீ முக்கியப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்லி அடிப்பேன். வஞ்சகம் பண்ணுற யாருமே வந்து தமிழ்நாட்டை வரக்கூடாது. அடித்தான் பாருங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து மோடி வந்துட்டாருன்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் வரலையே நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை வந்து தெரியுமா? அதுதான் அது அப்ரிஷியேட். உண்மையிலே அதுக்காக வந்து நம்ம பின்தங்கி போல என்னைக்குமே சரி. உலகம் ஃபுல்லாக தமிழன் நினைக்காத நாடே கிடையாது. அதை பெருமையாக நினைக்கிறேன். நான் உண்மையே சொல்கிறேன். உலகத்தில் நீ அமெரிக்காவுக்கு போனாலும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும், டென்மார்க்கு போனாலும் எங்கேருந்து வரேன்? சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு மாறு தட்டிட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளை பற்றி. மிகப்பெரிய திறமசாலிகள், சாதாரண திறமசாலிலாம் கிடையாது. உலகத்திலேயே திறமசாலி நம்ம ஆளு தான். அதான் சொன்னார், தஞ்சாவூர் பெரிய கோயில் உலகத்தையே உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம். 8 அதிசயம் உலகத்தில். நான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் முதல் அதிசயமே அதுதான். எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடைகின்ற வாழ்த்துக்கள். தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். நன்றி. சோசியல் மீடியா தெரியாம இருக்கலாம். சோசியல் மீடியால இருக்கிற அத்தனை அடுத்த தலைமுறை மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணன் வந்து ஒரு பெரிய ஃபேவரேட். நாம வைரல் டாபிக் கொடுத்தா அண்ணன் தனியா ஒரு வைரல் பண்ணார் பார்த்தீங்களா? அதான் அண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த இடத்தில் எங்களுடைய அன்பிற்கினிய இன்னொரு அண்ணன். அவர் எங்களுக்கெல்லாம் அண்ணன். ஆனா அவரே நீ அண்ணன் அண்ணன்றாரு. 2 பேர்ல யாருக்கு வயசாச்சுன்னே தெரியல. இந்த திரைப்படத்தினுடைய முதுகெலும்பு சினிமாட்டோகிராஃபர் UK செந்தில்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அண்ணா, இந்த அன்புக்கெல்லாம் என்னென்ன பண்ண போறீங்க? விலை மதிப்பில்லாத அன்புன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க சத்தம் போடுறது வந்து எனக்கு கிண்டல் செய்ய தான் சத்தம் போடுறாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, அண்ணனுக்கு ஒரு டாபிக். அந்த டாபிக்ல அண்ணன் சிறப்பா பேசிடுவாப்புல. கார்த்திக் வேணுகோபால் ஒரு மோசமான டைரக்டர்.
இல்ல அவர் அது உண்மைதானே, அப்படியே தான் யோசிக்கிறீங்களா? இல்லை கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு இதாக இருக்குது. ஆமாம், உண்மையில் ஒரு மோசமான டைரக்டர் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹரின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி அண்ணா இது மாதிரி இது இவருக்கு படம் பண்ணலாம் அப்படி. சரிப்பா கதை சொல்லுப்பா அப்படின்னு. ஒரு ½ அன் ஹவரில் கதையை முடிச்சுட்டு, ஆனால் இப்போ பண்ணலாம் இல்லைண்ணே நான் கிளம்புறேனே அப்படின்ட்டு போயிட்டான். நான் பண்ணுறேன்னா இல்லையானே அவனுக்கே தெரியல, அவன் பாட்டு போயிட்டான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே பார்க்க வர கார்த்திக் வேணுகோபாலும் லாஸ்ட் டே பார்த்த கார்த்திக் வேணுகோபாலுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருந்தது. அதாவது மற்றபடி எதுவும் இல்லை, ஸ்பாட்டில் சொல்ல வர ஒரு டைரக்ஷன் அந்த மெச்சூரிட்டி இருந்தது அவர்கிட்ட. மற்றபடி ஹீரோ விஷயத்தில் டைரக்டர் ஓகே தான், ஹீரோயின் தான் சாரி அது தெரில எனக்கு. அது இப்படித்தான் மோசமான டைரக்டர், மற்றபடி அவர் நல்ல டைரக்டர் தான். மற்றபடி ஷார்ட்டில் எல்லாமே சொல்லுவார். ஃபஸ்ட்டு டே வந்து ஆனால் இதானே சீனு நீங்கள் எடுத்துங்கண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 15 days கழிச்சு ஆனால் இந்த ஷாட் இப்படி வச்சுக்கலாமான்னாரு. லாஸ்ட் டே ஆனால் இதுதானே ஷாட்டு அப்படின்னாரு. ஸோ அந்தளவு நல்ல ஒரு மோசமான டைரக்டர் தான் அவர். இதெல்லாம் உண்மை வரேங்க. தேங்க்ஸ் சார். நான் தேங்க்ஸ் சொன்ன டைரக்டர் கார்த்தி ப்ரோ தேங்க்யூ சார். சிவா சார் தேங்க்யூ சார். நான் நெக்ஸ்ட் படம் இதே கம்பெனியில் திரும்ப இதே மாதிரி இதே யூனிட்டோட பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சிவா சார் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த மேடையில் இந்த பாடல் இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கு காரணம் எங்களுடைய லிரிசிஸ்ட் பாடலாசிரியர் குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடலர் சிவகார்த்திகேயன், நாஞ்சில் சம்பத் இருவரும் இணைந்து அவருக்கு இந்த மலர் கொத்தை ஒரு மரியாதையாக வழங்குகிறோம். குமரன் இன்னும் பல உயரங்கள் தொட உங்களுடைய வாழ்த்து இந்த கைத்தட்டல் மூலமா அவருக்கு கிடைக்கட்டும். We are really proud to present him on stage. நன்றி. எங்களுடைய கோ ப்ரொடியூசர் கலையரசு அவர்கள் கெஸ்ட் மைக் ஆன் பண்ணுங்க. சூப்பர் பிரதர். இப்போ எங்களுடைய முதலாளிக்கு ஒரு சூப்பரான கொஸ்டின். அநேகமாக இது கொஸ்டின் கிடையாது, இது வந்து ஒரு வாக்கியம் வரலாற்றில் வந்து கல்வெட்டில் வைக்கணும். பிளாக் ஷிப் உடைய அடுத்த படத்தை 60 கோடியில நான் தயாரிக்க தயார் என்ற அற்புதமான டைட்டிலில் இப்போது பேசுவார். அதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ப்ரெஸ், மீடியா, ஃபேன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஸோ கனாக்கு அடுத்த நெஞ்சமுண்டு நேர்மட்டு எங்களோட 2வது படம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் தென் எஸ்கே ப்ரோ ஹேட் அதர் ஐடியாஸ். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு சத்தியமில் ஒரு ஆடியோ லான்ச்சை பின்னாடி இருந்து பார்த்து அப்புறம் ஹோஸ்ட் பண்ணி நம்ம படத்துக்கு பண்ணோம். ஃப்ளாக்ஷிப் டீமும் அதே மாதிரி தான், அவங்களும் நிறைய ஆடியோ லான்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மேடை கரெக்டான மேடையாக இருக்கும். அண்ட் எல்லா ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் அண்ட் டீமுக்கு வந்து இது ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அண்ட் மேடுன்னு சொன்னார். ஸோ வி ended up doing it here and we are very happy about it. ஸோ ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னென்னா எந்த படம் பண்ணாலும் அந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட்டபுளாக, எல்லாருக்குமே கரெக்டாக ரைட் ஃப்ரம் த காஸ்ட், க்ரூ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்ஸ், எவ்ரிதிங் அந்த மாதிரி கரெக்டாக அமையும் பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த படமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் June 14th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி வந்து பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ப்ரெஸ், பிகாஸ் லாஸ்ட் டைம் கனா வி காட் அ வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் அவர் ப்ரெஸ் சைட். So we are expecting the same and I'm very sure you all like the film. Brother, அந்த 60 கோடி அது அந்த 60 கோடிக்கு முன்னாடி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லிடணும். ஜென்ரலாக ஒரு படம் பண்ணும்போது நாங்கள் போன வாட்டி சொன்னது தான், ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், அட் த சேம் டைம் அது க்ரியேட்டிவாக பேலன்ஸ் பண்ணணும். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் எங்களுக்கு அமைஞ்ச டேரக்டர்ஸ் எல்லாருமே அப்படி இருக்காங்க. அந்த விஷயத்தில் ஐ ஷுட் தேங்க் கார்த்திக் ஃபார் தேட். அவர் பார்க்க தான் சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் அவர் ஒரு மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஆள் தான், பயங்கரமான ஆள் அவர். அண்ட் ஆர் காஸ்டிங் ஆல்சோ ரியோ அண்ட் ஷெரின். ரியோ இந்த படத்தில் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களே வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே சார், தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி என்டையர் க்ரூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு க்ரூ அமைஞ்சதுன்னா 60 கோடி 600 கோடியில் கூட படம் பண்ணலாம். ஆனா முடிச்சிடறேன் பிரதர், பாகுபலி எடுப்போமா? இல்ல முடிச்சிடறேன். ஆனா அந்த 600 கோடி முடிவை வந்து நம்ம June 14 அன்னைக்கு சொல்லிடுறோம் உங்ககிட்ட. முதலாளிக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை தந்த அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டுவோம். So once again, thank you all.
தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பிளாக் ஷிப்புக்கு யார் வேணா ஓனரா இருக்கலாம், ஆனா பிளாக் ஷிப்புக்குள்ள இருக்க சந்தோஷத்துக்கு இவர் தான் ஓனர். பிளாக் ஷிப்ல யார் வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா பிளாக் ஷிப்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு இவர் தான். இவங்களை எல்லாம் பெத்தெடுத்த தாத்தான்னு சொல்றதா, கொள்ளு தாத்தான்னு சொல்றதா, மீடியா உலகத்தினுடைய முன்னோடின்னு சொல்றதா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தொலைக்காட்சி பெட்டியில் வந்து பல கலை நிகழ்ச்சிகளை வழங்கி கலக்கி அசத்தி ஏதேதோ செய்து இன்று எங்களிடையே வாழ்ந்து வரக்கூடிய வள்ளல் சுட்டி அரவிந்த் அவர்களே. ஆனா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க, கை கட்டுங்க ரசிகர்களுக்கெல்லாம். இது ஒரு பூமராங் தான் தெரியுமில்ல, இங்க நான் நின்று பேசுவேன், இங்க நீங்க வருவீங்க, அப்ப இதே டயலாக் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா நீங்க ரொம்ப நாளா பேசுறீங்க, பல நூற்றாண்டுகளா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை அத்தனை நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் நம்ம அந்த நன்றி. சந்தோஷம். சொல்லுங்க. அது நல்லா இருந்ததுண்ணே. வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அது அஃபீஷியலா சொல்லியிருந்தாங்க, இல்லாட்டி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, அண்ணனுக்கு ஒரு அருமையான வைரல் டாபிக் இருக்கு. இந்த டாபிக் வந்து இதுவும் எல்லா உண்மையான ஸ்டேட்மெண்ட்டையும் டாபிக்கா கொடுத்திருக்காங்க ரியோ பிரதர். உங்கள் டாபிக், ரியோ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. ரியோ இப்ப பேசுவார் பாருங்க, தெரியும் எவ்வளவு உண்மை. ரியோ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு? அது நீங்க தான் சொல்லணும். அது சொல்லவா? சொல்லிடுவா? அதை இல்லை, நான் சொல்லி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு ஆகக்கூடாது, அதனால தான் கேட்குறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இதே இடங்களில் இதே மேடையில் வேறு வேறு ஜானருக்கு வந்தாலும் இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம், நானும் தம்பி விக்கியும். நான் வந்து டிவியில் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன், தம்பி வந்து ஆர்ஜேவாக இருந்தார். இங்கே 2 பேருக்கும் இல்லாத ஜானராக வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம். அப்போ வந்து மனசார வந்து வாழ்த்துன, விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களில் பிரதர் சிவகார்த்திகேயன் ஒருத்தர். நீங்கள் தான் எங்களை வேறு ஜானருக்கு தூக்கி கொண்டு வந்து வச்சிங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் படத்தில் நடிக்கிறது வேணால் நம்ம ஏதாவது வேலையாக இருக்கும், ஆனால் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட், புது முயற்சி கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆன் பிகாஃப் ஆஃப் அத்துணை தம்பிகளும். நீங்கள் அங்கே வரும்போது நாங்கள் ஒரு 10-12 பேர் தான் இருப்போம்னு நினச்சோம், இப்போ ஒரு 78 பேர் இருக்கோம் பிரதர். டிஷர்ட்டுக்கு எண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு கணக்கு. இன்னும் இப்போ கூட சொல்ல முடியாது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு டெய்லி காலையில் சென்னைக்கு வந்து இறங்குறதுலேருந்து. என்னடா ஓஜா கம்மியாக இருக்குது, இன்னும் 20 பேர் எங்கே? 77 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 32 பேர் தான் சொல்கிறீங்க. ஸோ டாபிக்கு வருவோம். ரியோ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னா உண்மையான விஷயந்தான், எல்லாத்துக்குமே தெரியும் ரியோ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. இல்லை, நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரியோமா சொல்கிற கேளு, ஒரு மைக்கு தான் ஆன் ஆகும். எப்படி 2 மைக்கு ஆன் ஆகிற விஷயம் கிடையாது. கார்த்திக் சொல்லவே வேணாம், இல்லை சொல்லிட்டாப்ல, என்னை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்க சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நம்மளுடைய சேனலுக்காக எடுக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ஒரு வீடியோ எடுத்தார், நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தார். இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் வைக்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு மெமரிஸ் எடுக்கும்போதும் ஆரீரோ எடுக்கும்போதும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து கோப் பண்ணியிருக்காருன்ற விஷயம் கார்த்திகை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது வரைக்கும் நான் கார்த்திக் வாழ்த்துக்கள் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன தான் சொன்னாலும் ரியோ அதுக்கு ஒத்து வர மாட்டார். ரியோ வந்து இல்லை பிரதர், ரியோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆங்கர் பண்ணுற ஆள் நினச்சிங்களா, அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அவர் சீரியல் நடிக்கிற ஆள் நினச்சிங்களா, அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அவர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு தான் சரிப்பட்டு வருவார். என்ன பண்ண போற? மெயின் லீட் மாஸ் ஹீரோ. தேங்க்யூ. இதுக்கு மேல இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சொல்ல ஸோ வந்து இது மைல்ஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன டீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லாமல் இங்கே கேட்டவுடனே வந்து யூகே அண்ணனாக இருக்கட்டும், சம்பத் சாராக இருக்கட்டும், மயில்சாமி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஓகே சொல்லி இவ்வளோ பெரிய நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே ஆதரவை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே, நன்றி. இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம வாழ்த்துறீங்க பாருங்கண்ணே, அந்த மனசுண்ணே, பெரிய மனசுண்ணே, நன்றிண்ணே. பேச்சு புயல், தமிழ்நாட்டின் அரசியல் மேடைகளினுடைய அதிரடி, இதோ தமிழ் திரைக்கு வருகிறார் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள்.
முன்னெல்லாம் அவர் நடந்து வந்தா ஒரு பேச்சாளர் மாதிரி இருக்கும். இப்ப அவர் நடந்து வரும்போது எனக்கு பிரபுதேவா ஃபீல் வருது. அப்படியே ஸ்டெப் போட்டுக்கிட்டே தான் வந்தார் மாஸ்டர். இப்ப அவருக்கான ஒரு தலைப்பு அண்ணாலாம் பேச்சுலகினுடைய பெரிய ஜாம்பவான். 16 வருஷம் முன்னாடி நான் கலந்துக்கிட்ட பேச்சு போட்டியில சார் வந்து ஜட்ஜு. அந்த ரவுண்ட்ல எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் கூப்பிட்டாரு. இப்ப பாருங்க அவருடைய போதாத நேரமா ஏன் நல்ல நேரமா தெரியல. இப்ப அவருக்கே நம்ம டாபிக் தரோம். எனக்கு எண்டே கிடையாது. அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடராஜாவினுடைய பாடல் வெளியீட்டில் கலந்து கொள்கிற இந்த நாள் எனக்கு இனிய நாள். தகுதியுள்ள தமிழர்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிற தகுதியை பெற்றிருக்கிற தம்பி சிவ கார்த்திகேயனுக்கு என்னுடைய முதல் நன்றி. இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு முதலில் ஒரு புள்ளியை போட்டவன் ரேடியோ மிர்சி தம்பி ஷா. இந்த படத்தில் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படத்தில் இப்பொழுது போட்ட பாடல் ஒரு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் என்னை காயப்படுத்த வேண்டும் என்று கருதிய ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு துப்புனா தொடச்சிக்குவேன்னு நான் பதில் சொன்னேன். அது எனக்கே வந்து ஆப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். இப்போ துப்புனா தொடச்சிக்கலாம் போல தான் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல என்னுடைய மண்ணை சார்ந்த தம்பி கார்த்திக் வேணுகோபால் இயக்குனராக இதிலே முத்திரை பதித்திருக்கிறான். அண்ணன் யூகேன்னு சொல்றாங்க. அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. இல்லை 1000 கவலை இருந்தாலும் அந்த படப்பிடிப்புக்கு வருகிற பொழுது அவர் யூகே பார்த்துட்டா நானே ஒரு பூவாக மலர்ந்து விடுவேன். இதுல எனக்கு எண்டே இல்லை அப்படின்னு தலைப்பு வேற. நான் தலைப்புகளில் பேசி 42 தங்கப்பதக்கங்களை பெற்றவன். இன்னைக்கும் எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்காங்க, எனக்கு எண்டே இல்லைன்னு. என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு முடிவே இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன கலைஞரின் 96வது பிறந்த நாள் இந்த நாள். நான் இப்ப சொன்ன வசனம் அவர் சொன்ன வசனம். ஆகவே எண்டே கிடையாது வாழ்க்கையில. இந்த குமரன் தான் இந்த பாட்டை எழுதினார்னு சொல்லி அவரை சக்கர நாற்காலில் அழைத்து வந்த பொழுது என்னுடைய நெஞ்சம் பனிக்கட்டியாக உருகிவிட்டது. எனக்கு ரொம்ப இதில் மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரி தம்பிகளையும் இதில் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை நாம் தந்திருப்பதற்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படம் ஒரு வகையில் மானிடத்தை நேசிக்கிற படமாக வந்திருக்கிறது. இதில் ரொம்ப லோ பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி ஒன்றும் அடம் ஒன்றும் பிடிக்கலை. ஆனாலும் வேட்டி சட்டை கூட இவ்வளோ பூவராக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சரி ஒன்றுமே கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தம்பிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய வெளிச்சத்தில் ஒரு பகுதி பிளாக் ஷீப்புக்கும் உண்டு. என்னன்னா தமிழ்நாட்டில் தடம் பதிக்க வேண்டும் என்று கனவு காணுகிற தம்பிகள் தலைநகர் சென்னைக்கு வந்து அவன் கால் ஊன்ற முடியாமல் தத்தளிக்கிற பொழுது ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிடுவான். அந்த யூடியூப் சேனல் தொடங்கின உடனே எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு இன்டர்வியூ வேணுமே அப்படின்னு கேட்பாங்க. என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் நான் உடனே அந்த இன்டர்வியூ கொடுப்பேன். அப்படின்னா பிஹைண்ட் வுட்டு யூடியூப் சேனலில் பிளாக் ஷீப்புக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என் பேர் நாஞ்சில் சம்பத்து, எனக்கு போட்டியா இன்னொரு சம்பத்தா அன்னைக்கு அரவிந்த் வந்தார்.
அதை விக்கி கேள்வி கேட்டார். அதுக்கு பிறகு அந்த பிளாக் ஷீப் தம்பிகள் என்னில் இரத்தமும் சதையுமாக கலந்து விட்டார்கள். அந்த தம்பிகளோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சினிமா இதழ் படிப்பதில்லை, நான் டெய்லி செய்தித்தாள் படிக்கிற பொழுது சினிமா நியூஸ் படிக்கிறது இல்லை, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறது இல்லை. நான் சினிமாவுக்கு ரொம்ப அந்நியமானவன். ஆனால் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் 2வது படமாக வந்த படம் எனக்கும் 2வது படம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் நானே பாடினங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. இப்போ எனக்கு இதை பார்த்ததற்கு பிறகு சினிமா உலகத்தில் நாஞ்சல் சம்பத்திற்கும் இனிமேல் எண்ட் இல்லை. சபாஷ். அருமை. புயல் வந்துட்டு போயிட்டாரு, அடுத்து வரப்போகுது பூந்தென்றல். இவங்க வந்தாங்கன்னா அந்த இடமே ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்ட மாதிரி அழகாயிடும். குறிப்பா இந்த பக்கம் நம்ம டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால், இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரியோ. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் இவங்க வரும்பொழுது அவங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அந்த புன்னகை இளவரசி கதாநாயகி ஹீரோயின் ஷெரீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா, சூப்பர். அப்ப இவங்களுக்கு டாபிக் கொடுத்துட வேண்டியதுதான். ஷெரீன், உங்க டாபிக் என்னன்னா, தமிழில் ஹிந்தியை திணிக்க கூடாது. செந்தமிழ் நாடு எனும் போதினிலே எம்பத்தின் வந்து பாயுது காதினிலே, உண்மையிலே தேன் வந்து பாயுது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சார் சொல்றார். எம்பத்தின் வந்து பாயுது காதினிலே. ஆஹா, அருமை அருமை. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். Nenjamandu Nirmayandu Odu Raja. This film is really very special to me as it's my first Tamil debut movie. Romba santoshama irukku to be a part of this family. First of all, Romba Nandri Sivakarthikeyan sir and Kalai sir for giving me this wonderful opportunity. Director Karthik sir for believing in me. UK sir for making me look so beautiful on screen. Rio for easing things up for me. This day என்ன பிரதர்? This day belongs to our music director Shabir. All the best. And our lyric writer Vignesh for our trending song Internet Pasanga. ஒரே நிமிஷம், லிரிக் ரைட்டர் நான் சொன்னீங்க. லிரிக் ரைட்டர் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை முதல் முறையாக பார்க்கிறேன். We all have worked really hard and especially my Tamil tutor Svinit for helping me out with the dialogues. Radhika and Satish for introducing me to Tamil industry. Please support us and we promise you a lot of love and laughter. Nandri. ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து செந்தமிழ் நாட்டிடும் போது நிலை அட்டம் பண்ணாங்க. ஸ்பாட்லேயே ஒரு சிறந்த வசிஷ்டர் கையால் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் ஆனீங்க. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கட்டம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிடாம வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். நீங்கள்? நான் சாப்பிட்டுக்கிட்டே குறைச்சி வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். சூப்பர். தம்பி விக்னேஷ்காந்துக்கான டாபிக் தான். சினிமாக்குள்ள வந்ததே அரசியலில் நுழையத்தான். எப்படி நம்மளே டாபிக் எழுதி கொடுத்துட்டு நம்மளே எப்படி ரியாக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஊடக அண்ணன்கள், அப்புறம் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அக்காக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப பதட்டமாக இருக்குது. நிறைய ஸ்டேஜில் நம்ம மைக்கு பிடிச்சி பேசியிருக்கோம், வேற படம் தானே அப்படின்னு இருக்கிறது இல்லாமல் ரொம்ப பதட்டமாக இருக்கு பிரதர் காலையிலேருந்து. ஸோ அந்த பதட்டத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு 55 இல்லை, இன்னைக்கு ஒரு 72 பேரோட கனவு. அதை வந்து சிவகார்த்திகேயன் அண்ணன் மூலமாக நிறைவேறுது அப்படின்றது இன்னும் பெரிய சந்தோஷம். கலையரசு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, ஸோ சினிமாவுக்கு வந்தது அரசியலுக்கு போகிறதுக்கு தான். பிளாக் ஷீப் அரசியலுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அரசியலுக்கு வராமல் அரசியல் பேச முடியாது. நாங்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது எலெக்ஷனில் நிற்கிறதோ, இயக்கம் ஆரம்பிக்கிறதோ, கட்சி ஆரம்பிக்கிறதோன்னு நினைக்கல. அரசியலை பேசுறதும் விமர்சிக்கிறதும், அதை விமர்சிச்சவங்களே பார்த்தா கூட பார்த்து சிரிக்கிறதும், இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. இதில் தான் ஸ்மைல் சேட்டைன்னு ஒன்று வளர்ந்துச்சு, வளர்த்து விட்டீங்க.
அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் உருவானுச்சு. பிளாக் ஷீப்லையும் தொடர்ந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தனை இப்படி வளர்த்து விட்டது இல்லாமல் இன்னைக்கு ஒரு 55 பேரை இப்படி வளர்த்து விடுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சினிமாவுக்கு வந்ததே அரசியலுக்கு போகிறதுனா ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமான அரசியல் பேச போகிறோம். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜால சமூக அரசியல் பேசுகிறோம். பிளாக் ஷீப் டீமினுடைய அடுத்த ஒரு படத்தில் காலேஜில் நடக்கக்கூடிய அரசியல் பேசுகிறோம். அடுத்த ஒரு படத்தில் யதார்த்தமாக ஒரு கடவுள் ரீதியிலான ஒரு அரசியல் பேசுகிறோம். இப்படி அடுத்தடுத்த அரசியல் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதை பற்றி பேசி அந்த மெசேஜோட வந்தது ஞாபகம் இருக்கா? எந்த மெசேஜ்? வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு மெசேஜ் நல்ல மெசேஜ்னே, சூப்பர் மெசேஜ். இதை இப்போ ஞாபகப்படுத்தியே ஆகணும் நீங்க. அரசியல் பேசுவேன் ஏன்னா நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, அடி வாங்காத கட்சியும் கிடையாது. ஸோ இப்போ வரலையும் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நம்பர்லாம் ஷேர் பண்ணி ஃபோன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாராட்டிடுறாங்க. புதர் அந்த படத்தில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, ஆமாம் என்ன பேசுனேன் அப்படி தான் வராங்க. அதனால பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிட முடியுது ஈஸியாக. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் நிறைய மேடைகளில் நம்ம ஜாலியாக கலாச்சி நிறையா பேசியிருக்கோம். இங்கே சின்சியராக ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மேடைக்காக அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம், அவ்வளோ வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நிராகரிப்பு, புறக்கணிப்பு, புறந்தள்ளல் எல்லாத்தையும் தாண்டி தான் இது எல்லாரும் சொல்றது தான். பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து சுயேட்சை எம்எல்ஏவா இங்க எல்லாரும் நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரும் தான் காரணம். யாராவது பேசுறப்ப இங்க 55 பேர் இருக்காங்க இல்லை நம்ம வளர்த்து விடுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 12 பேர் 2 வருஷம் அந்த சேனல்ல என்னைய மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆர்ஜே விக்னேஷ் தான் தெரியும் ஸ்மைல் சேட்டைனா. அப்படி தெரிஞ்சும் கூட ஒருத்தன் பேர் தான் வருது, ஒருத்தன் தான் ஃபேமஸ் ஆகிறான், ஒருத்தனுக்கு தான் பேமெண்ட் கிடைக்குது, ஒருத்தனுக்கு தான் ஈவெண்ட் கிடைக்குது, ஒருத்தனுக்கு தான் படம் கிடைக்குது. இப்படி எதுவுமே யோசிக்காம 22 பேர் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வேலை செஞ்சாங்க 2 வருஷம். ஸோ எல்லாரும் சேர்ந்து என்னைய வளர்த்து விட்டுருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் வளர்க்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி ஒரே ஒருத்தன் இருக்கான், அவனை நாங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். 5 பேரா இருந்து நாங்கள் டீம் ஆரம்பிச்சோம். அப்போ 5-6 பேரா இருந்து டீம் ஆரம்பிச்சோம். அப்போ எங்க கூட இருந்த சிவசுப்ரமணியம், பிரகாஷ், பிரபா, அலெக்ஸ், வினோத், கவின், நான், அரவிந்த் அண்ணன், இதுதான் எங்களுடைய முதல் டீம். ஸோ அந்த டீம்ல இருந்து ஆரம்பிச்சது தான் இது. அப்ப இருந்த சிவசுப்ரமணியம் அப்புறம் என் கூட ஒரு 3-4 ஈவெண்ட், ஒரு 20-25 நாள் பழக்கம் தான் எனக்கும் அவனுக்கும். 3 ஈவெண்ட் பயங்கர சக்சஸ்ஃபுல், பயங்கர கிரியேட்டிவான ஆளு, செம்ம ஸ்மார்ட். அவன்கிட்ட நான் 2 முறை அந்த 20 நாள்ல சொன்ன விஷயம், சிவகார்த்திகேயன் அண்ணன் மாதிரி வருவடா நீ, டிவிக்கு போனா, விஜய் ஆனா, சினிமாவுக்கு போனா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு தொடர்வண்டி விபத்துல, அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே அவனை நாங்க பறிகொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு ஈவெண்ட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போறப்ப அப்போ துவண்டுட்டோம். அதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் இது ரொம்ப பெருசு. இது ஒரு குற்ற உணர்ச்சி. ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்ல இருந்து இங்க திருச்சியில இருந்து கூட்டு வந்து ஒரு 20 நாள் 25 நாள் பழக்கத்துல ஒருத்தனை இழந்துட்டோம். அதுக்கு நம்ம காரணமோன்ற குற்ற உணர்ச்சி. ஒரு 6 மாசம் எந்த வேலையுமே செய்யல. அரவிந்த் அண்ணன் வந்தாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு சிவசுப்ரமணியத்தை இழந்துட்டோம்டா தம்பி, இப்ப என்ன பண்ண போற, இப்படியே உட்காந்தே இருக்க போறியா? இன்னும் 6 பேர் இருக்கு, 5 பேர் இருக்காங்கல்ல இந்த டீம்ல, இதோட சேர்த்து நிறைய சிவசுப்ரமணியத்தை உருவாக்குவோம்டா தம்பி, அதுக்கான வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொன்னாரு. அது அன்னையிலிருந்து உருவாக்க ஆரம்பிச்சு தானாவே உருவாகுது. இங்க சேர்ற எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல தான் சேருவாங்க. சாப்பாடு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, தண்ணி இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க, காசு இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க. வேலை செய்ய சொன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காமையே செய்வாங்க. அதுதான் அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உணர்வோட தான் இந்த டீம் பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை பிளாக் ஷீப் மூலமா தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதுவரையிலும் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருந்தால், நடந்த நல்லதுகள், இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பேரோ புகழோ கொஞ்சமா பணமோ எல்லாமே சிவா எங்களுக்கு கொடுத்தது தான். சிவகார்த்திகேயன் அண்ணன் இதை ப்ரொடியூஸ் பண்றதை கூட நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ எல்லாமே நல்லது நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த ஒருத்தனா சிவசுப்ரமணியம் தான் இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் ஏன்னா இந்த மேடையில எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், ஒருத்த மட்டும் இல்லைன்றப்ப வேற மேடை இதை விட பெரிய மேடை எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கேயே சொல்லிடுறேன், இதெல்லாம் சக்சஸ்க்கு அப்புறம் கூட பேசலாம், பட் கண்டிப்பா இது சக்சஸ் தான். அந்த சக்சஸ்க்கு அப்புறம் சந்தோஷமா மட்டும் பேசுவோம். இப்போ பேசுனதுக்கு, எமோஷனலா பேசுனதுக்கு மன்னிப்பு சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு மூட்ல இருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ பிளாக் ஷீப் டீம் படம் பண்றோம், இன்டர்நெட் பசங்க படம் பண்றோம் அப்படின்னோட ஒரு இன்டர்நெட் படமா இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் மட்டும் பாக்குறது இல்ல, எங்க இருந்து தமிழகத்தினுடைய எந்த மூலையில இருந்து நாங்க யாருன்னே தெரியாம ஒருத்தர் இந்த படத்தை பார்த்தா கூட சந்தோஷமா சிரிச்சு ரசிச்சு படத்தினுடைய கடைசி 30 அல்லது 40 நிமிடங்கள் இருக ஒரு மெசேஜை அவங்களோட சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்மளையே கேள்வி கேட்டுட்டு வெளியில போற மாதிரி ஒரு கிரிப்பிங்கான பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர்
பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த புது எக்ஸ்பெரிமெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுவரையிலும் நாம் பார்த்த அத்தனை தமிழ் சினிமாக்களை போல ஒரு பக்கா பேக்டு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா தேட்டர்ல ஜூன் 14 முதல் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா வருது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இங்க இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா சொல்லணும் எனக்கு ஆசை தான், டைம் இல்லைன்னு. ஸோ நன்றி, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. சேர்ந்து இன்னும் நிறைய தூரம் பயணிப்போம். ஷபீர் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. கேட்ட அளவுக்கு இறங்கி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இந்த நேரத்துல விக்னேஷ்காந்தோடைய அப்பா ரத்தினம் சார் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, சிவசுப்ரமணியம் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வாரத்துல 8 நாள் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா ஆர்ஜே விக்னேஷ்காந்த். எல்லா ஹீரோ கூடயும் ஃப்ரெண்டா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கூடிய சீக்கிரம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் கூடயும் நீங்க ஃப்ரெண்டா இருந்து ஒரு நல்ல ரோல் பண்ணணும்னு. ஸோ இதுக்கு நீங்க சிரிச்சு வழிமொழி இப்படி ஒரு கவுண்டர் போட்டு காயப்படுத்தி சரி, தேங்க்யூ. மகிழ்ச்சி. அடுத்து இசையமைப்பாளர், இன்றைய விழாவின் வாழ்த்துக்கள் பிரதர். மகிழ்ச்சி. உங்களுக்கான டாபிக், இளையராஜா பாட்டைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஆண்மை குறைவுன்னு சொல்லிடுவாங்களே, அந்த டெமோவை பண்ணி காட்ட முடியும். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ராஜா சாரோட சாங்ஸ் 2 இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அப்போ நான் தூங்க மாட்டேனா. அப்போ வந்து ஒரு பாட்டை பாடினா தான் நான் தூங்குவேன். 4 வயசில் இந்த கதையை வந்து ஒரு 25 வயசுல என்கிட்ட சொன்னாங்க. என்ன பாட்டுனா, தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ, இந்த பாட்டை பாடினா தான் நான் தூங்குவேன். அப்புறம் எனக்கு 12 வயசுக்கு, இதை நான் மறந்துட்டு, இது எனக்கு தெரியாது. 12 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் வாசித்த முதல் டியூன் வந்து தென்பாண்டி சீமை இருக்கும். அந்த கீபோர்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று இருக்குல்ல, அதில் பதிவாயிடும். ஸோ இது வந்து இசைஞானி இளையராஜா சாருடைய தவறு. ஏன்னா அவர் வந்து நம்மளை அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காரு. ஸோ இதை மாற்ற முடியாது. அதாவது ஜி ராமநாதன் சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இல்லாட்டி இன்னைக்கு தமிழ் திரை இசை கிடையாது. இதுதான் உண்மை. அண்ட் எங்கள் ஜெனரேஷனில் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் பை தம். ஸோ இது மாற்ற முடியாது. ஸோ நான் பெருமையாக சொல்லுவேன் தட் ஆமாம், ராஜா சார் பாட்டு வந்து 2 இடத்துல நம்ம படத்துக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டைரக்டர் கார்த்திக் போய் மீட் பண்ணேன் அவங்களோட ஆஃபீஸில். அப்போ எனக்கு யார் ப்ரொடக்ஷன் வந்து அப்போ அந்த சமயத்தில் தெரியாது. எனக்கு பிளாக் ஷிப் தெரியும். எனக்கு கார்த்திக் வந்து கதை சொன்னார். கதை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நிமிஷம், நான் உங்க பதில் சொன்னேன். உங்க டாபிக் சொல்லுங்க பிரதர். நான் சொல்லிட்டேனா? என்ன நீங்க கொடுத்த டாபிக் நான் பேசுறேன். நல்லா சொல்லிட்டீங்க. பின்விளைவுகள் மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்க. நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ அப்போ நான் வந்து அவர் கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம், பட் இந்த படத்தில் வந்து நெஞ்சமும் இருந்துச்சு, நேர்மையும் இருந்துச்சு எனக்கு தோணுச்சு கேட்டோடனே. இட் வாஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் வித் அலாட் ஆஃப் ஹார்ட்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். போன பிறகு தான் ஒரு ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ், 1 month நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க தட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். தென் இட்ஸ் லைக் டபுள் ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய முதல் படம் வந்து சகா வந்து எங்களுக்கு பேனரில் டேரக்டர் எல்லாருமே புதுசு, நானும் புதுசு. அந்த சமயத்தில் வந்து அந்த ஆல்பம் வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் மக்கள் கொடுத்த ஆதரவு. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாயுங்கிற பாடலை வந்து லான்ச் பண்ணது சிவகார்த்திகேயன் ப்ரோ தான். ஸோ என்னுடைய பயணத்தை வந்து ஒரு வகையில் ஆரம்பித்து வச்சது அவர் தான். அப்போ அவர் நான் மீட் பண்ண அவருடைய ஆஃபீஸில். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி மற்ற சாங்ஸ் நான் காமிச்சேன், சகா சாங்ஸ் காமிச்சேன். கேட்டுட்டு சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னார். ஸோ அந்த வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. இன்றைக்கி அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளாக் ஷிப் டீம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பற்றி. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் யாருக்குமே லைக் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாதுல்ல. நானும் சுய உழைப்பில் வந்து வந்தேன். பிளாக் ஷிப் டீமும் அவங்களும் சுயமாக உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் முன் உதாரணம் வந்து எஸ்கே ப்ரோ தான். ஸோ எல்லாருமே சேரும்பொழுது அந்த எனர்ஜியே வேற ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்குது. அந்த எனர்ஜியில் தான் நான் வந்து இந்த ஆல்பம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். என்னுடைய ஸ்கில், என்னுடைய டேஸ்ட் அண்ட் அவங்களோட பல்ஸ் எல்லாமே கலந்து தான் இந்த ஆல்பம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. ரீ ரெக்கார்டிங் வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறையா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணாத ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஹூ அந்த சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் அ குளோபல் வேர்ல்ட் மியூசிக் ஸ்கார் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம்.
ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா இந்த பாட்டு வந்து இந்த பாடலில் வந்து ஒரு திருக்குறளை பயன்படுத்தியிருக்கோம். அன்பின் வழி எது உயிர்நிலை தானே, அன்பிற்கில்லை அடைக்கும் தாழே. இந்த சஜஷன் வந்து நானும் லிரிசிஸ்ட் பிரியனும் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இவங்க வந்து லைக் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்க வந்து ப்ராபப்ளி ஹிட் ஆகணும், மில்லியன்ஸ் சேஸ் பண்ண அந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் இந்த ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது ஏங்க திருக்குறள்லாம் வேணாங்க, அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுமான்னு தெரியல, அதெல்லாம் எதுவுமே சொல்லுவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தமிழுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த முக்கியத்துவம் எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு பிளாக் ஷிப், ரெஸ்பெக்ட், தேங்க்யூ. நன்றி நன்றி பிரதர். ஸோ என்னோட டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். புவன், ஷஹீன், கிரண் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். பாடின எல்லாருமே எல்லா லிரிசிஸ்க்கும் நேரம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். விழா நாயகன் ஷபீர் அவர்கள் இன்னும் பல உயரங்கள் போக போறார். அதற்கான ஒரு இன்னொரு ஆரம்ப புள்ளி தான் இது. அடுத்து ஒரு மிகப்பெரிய திறமை சார்ந்தாலும் அதை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு நம்ம கிட்ட பழகும் போது நம்ம வீட்டு பிள்ளையா பழகக்கூடிய ஒருவர். எப்படி என்ன ஏதாவது கேட்கணுமா? இல்ல அந்த கழுத்தாமேட்டிலே ஒரு செங்கல் வச்சு உடைச்சி பக்கத்துல வச்சு உடைச்சிருக்கலாமே, எப்படி பிரதர்? எத்தனை நாள் பிராக்டிஸ் அதுக்கு? இல்ல இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டீங்க? ஆமா, பழைய நினைவுகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து. கல்யாணம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வேளை அவர்கிட்ட மைக் இல்ல. சரி, இப்ப ரியோ பிரதருக்கு ஒரு டாபிக். நம்ம ஹீரோக்கு சங்க கட்டடத்தில் தான் என்னுடைய அடுத்த கல்யாணம். இதுக்கு நான் பதில் சொல்லணும்ல? பேசணும். பேசிடுறேன். அந்த சங்க கட்டடத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில விஜய் டிவியும் அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த அந்த பயணங்களும் என் வாழ்க்கையில எவ்வளவு ஊறி போயிருக்கின்றது இந்த வீடியோல தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. ஏன்டா இப்படி ஒரு ஏவியை போட்டு என்ன பேச. தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷீப் டீம். என்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல என்னை ரொம்ப பெருமையா நடத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு டீம்ல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து இங்கே கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். அதையும் தாண்டி டிவியில் என்னோட பயணம் எல்லாத்துலேயுமே என் கூட நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியா பர்சன்ஸ், மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டிவியில் சின்னதாக நான் இருந்தேன், என்ன மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸில் சும்மா இன்டர்வியூ நிறைய விஷயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. விகடனும் சரி, மற்ற ஊடக நண்பர்களும் சரி. நீங்கள் எல்லாருமே அதிகமாக என்னை பற்றி எழுதாமல் என்னை பற்றி வெளியே இன்னும் நான் நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்படி தெரியலன்னா நான் இந்த இடத்துல நின்றுருக்க மாட்டேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசாக நான் விருப்பப்படல. ஆனால் அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி நான் என்ன ஹீரோவாக பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவை ரசித்த ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் 2 பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க 2 பேரும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் கால்லையே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, ரொம்ப பதட்டமாக இருக்குது, கரும்பு பேச வர மாட்டேங்குது. ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா. எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டில் இருந்தேன் ஒரு டைமில். அப்போ எதிர்பார்க்காம ஒருத்தர் இருந்து ஃபோன் வந்தது, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு. ஏன்னா அவர் வந்து என்னோட ஷோ ரெகுலராக பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோவில் இல்லைங்கும் போது எங்கே அந்த பையன் அப்படின்னு என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்புலாம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக, சம்மந்தமே இல்லாமல் டிவியில் பார்த்துட்டு இருக்க ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அக்கறையாக கேட்டு விசாரித்த சிவகார்த்திகேயன் தான். ஸோ அந்த அக்கறை அங்கேயோடு நிற்காம அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார், நிறைய பார்த்துக்க சொல்லுவார். அந்த மாதிரி பாசத்தை அதோட நிறுத்தாமல் எனக்கு ஒரு கனவு இருந்தது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ஷீப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. எங்கள் எல்லாரோட கனவையும் மொத்தமாக அவரோட கனவாக ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க சிவகார்த்திகேயனுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு எனக்கு என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே ஒருத்தர் 2 பேர் தான் நண்பர்கள் ஆவாங்க. சன் மியூசிக்கில் இருக்கும்போது எனக்கு கவின்னா, விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறமேட்டு பிரவீன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெடி ஸ்டடி போ டீம், இந்த மாதிரி ரொம்ப குட்டியான ஒரு டீம் தான் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. முதல்ல ஒரு பெரிய அலைகடலில் என்னை ஏற்றுக்கிட்ட பிளாக் ஷீப் டீம், தேங்க்யூ ஸோ மச். அவர் கதை சொன்ன நாள் தான் பிளாக் ஷீப் டீமில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு ஃபேமிலி மேனை இன்னொரு பேச்சுலராக மாற்றி உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. என்னோட மனைவியை எங்கே வேணாலும் நான் தைரியமாக கூட்டு போவேன். என் மனைவியை கூட்டு போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் பிளாக் ஷீப்.
ஏன்னா அங்கே போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்றா போவோமான்னு தெரியாது. பிரதர் ஃபோட்டோ எடுத்தது நீங்கள், அவங்க என்ன பண்ணாங்க பாவம்? எது அந்த ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ இது சன்னி லியோன் வந்து என் ஃபேனு. நான் சன்னி லியோனை வந்து நாங்கள் 2 பேரும் 10ஆம் கிளாஸ் ஒன்றா தஞ்சாவூரில் படித்தோம். சும்மா இருக்க. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டீம் கூட என்ன ஒரு பர்சனாக என்னையும் உங்களோட டீமில் ஒருத்தனா சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த விக்னேஷ் சொன்ன மாதிரி தான், ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடே இவன் சும்மா நடிக்கிறான் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஏன்னா காலையில் ஃபென்னிக்கிட்ட சொன்னதுக்கு அவனும் அப்படி தான் சொன்னான், சும்மா நடிக்காதீங்க, அதெல்லாம் போய் நல்லா பேசிடுவீங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப பதட்டமாக இருக்குது, வேணா பாருங்கள் கையெல்லாம் நடுங்குது. ஸோ அது வேற காரணம்னு கீழே இருக்க சொல்கிறாங்க. அந்த காரணம்லாம் இல்லைடா. ஸோ நாங்கள் எல்லாருமே வெறும் கனவை மட்டும் கண்டுட்டு சும்மா பேசிட்டு இல்லாமல் எங்களோட கனவை ஒரு நல்ல கனவாக மாற்றி அதை ஒரு நல்ல படமாக மாற்றி ஒரு நல்ல மெசேஜோட படம் பார்த்துட்டு போகிற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நாங்கள் ரொம்ப பொறுப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்களோடது. நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்களோட பொறுப்பு அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த நேரத்தில் கலை சாருக்கும் ஸ்ரீதரண்ணாக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சிவானா வந்து டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னேன். அண்டு சிவானா வந்து ஃபஸ்ட்டு சிவானா நான் நேரில் மீட் பண்ணும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதரண்ணாவை. அப்போ இருந்து ஸ்ரீதரண்ணாவும் நானும் நிறைய பேசிக்க மாட்டோம். ஆனால் பேசிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எங்களோட கதையை ஃபஸ்ட்டு கேட்டது ஸ்ரீதரண்ணாவும் கலை சாரும் தான். ஸோ அவங்க கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்றது இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கும் போதே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச்னா. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சிவானங்கிட்ட அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லலைன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நான் வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலை சார் அண்டு ஸ்ரீதரண்ணா. தேங்க்யூ. அண்டு யூகே அண்ணன் எல்லார பற்றியும் சொல்லணும், யூகே அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேணான்னு அவரே சொல்லுவார். ஏன்னா எங்கள் டீமில் நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாதுன்றதுக்கு இருக்கலை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூகே அண்ணன் தான். ஏன்னா அவர் செட்டுக்குள்ளார வந்தாவே அவர் தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துப்பார். ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பொறுப்பாக நடந்துப்போம். காலையில் நேரமாக வர்றதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்ற ஒரு காம்படிஷனில் தொடங்கி அன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங்கை கரெக்ட் டைமில் கரெக்டாக எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற வரையும் எல்லாத்தையுமே கரெக்டாக வழி நடத்திட்டு போனது யூகே அண்ணன் தான். எனக்கு முதல் படத்தில் இப்படி ஒரு நல்ல கேமராமேன், இப்படி ஒரு நல்ல டீம் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும்னு தெரில. எனக்கு அது ரொம்ப பெருசாகவே அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சிவகார்த்திகேயனாக்கும் பிளாக் ஷீப் டீமுக்கும். ஸோ காலம்பூரா நான் உங்களுக்கு உண்மையாக உழைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். வாழ்த்துக்கள். அண்ட் இந்த கல்யாணம் கேட்டிங்கல்ல, ஆமாம். அடுத்த கல்யாணம் வந்து சங்க கட்டடத்தில் தான் நடக்கும். என்னோட 60ஆம் கல்யாணத்தை வேணா அங்கே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திக் வேணுகோபாலோட கல்யாணத்தையும் விக்னேஷ்காந்தோட கல்யாணத்தையும் அந்த சங்க கட்டடத்தில் நான் நடத்தி அழகு பார்த்துருவேன். 60ஆம் கல்யாணம் தானே, சீக்கிரம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் தான். வாழ்த்துக்கள். ஹீரோ முக்கியமான ஒருத்தர் வரப்போற. பிளாக் ஷீப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் பேசணும். ஆனா இவர் யார், இவருடைய அடையாளம் என்ன, இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு முகமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு மனிதர் இருக்கிறார். இதற்கு இவர் ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மனிதர்களை தன்னுடைய வீடியோஸ்ல தன்னுடைய ப்ரோக்ராம்ல இப்படி சந்தித்து அதுல பல பேருடைய வாழ்க்கையில அவர் சைக்கிள் கொடுத்தது, அந்த அவங்களுக்கான ஏற்பாடுகள் கொடுத்தது, அது மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுத்தா பாருங்க. அந்த நம்பிக்கை நாயகன் எங்கள் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. முதல் மேடை இது எனக்கு. ஆக்சுவலாக இந்த நாளுக்காக ரொம்ப ஏங்கி இருக்கேன் நான். கிட்டத்தட்ட நிறைய ஆடியோ லான்ச்சஸ் வந்திருக்கேன். ஓரமாக நின்றுட்டு நம்மளுக்கும் இப்படி ஒரு மேடை கிடைக்காதா, இந்த இடத்துல நிற்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கி இருக்கேன். ஸோ அப்படி என்னோட கனவை நினைவாக்குனது முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் என்பது. அதே மாதிரி அவர் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்குன்னு சொல்கிறது பிளாக் ஷீப் டீமுன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு கொடுத்தது வெறும் வாய்ப்பு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரோட கனவுகளோட நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே வந்து அடுத்தடுத்த கட்டம் நகர்றதுக்கு நம்மளும் அடுத்த கட்டம் போவோம், அடுத்து படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் என்பது. ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. ஸோ பிளாக் ஷீப் டீம் கடமைப்பட்டிருக்கோம் சிவகார்த்திகேயன் என்பதற்கு. நிறைய பேசணும்னு நினச்சி வந்தாங்க, கிண்டல் அடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கலை பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். முதல்ல கதையை வந்து கலை பிரதர்கிட்டையும் ஸ்ரீதரண்ணாகிட்டையும் தான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணேன் நான். அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. ஸோ ஆரம்பத்தில்
முதல் அந்த புள்ளி ஆரம்ப புள்ளி நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ரொம்ப ஜாலியான படம். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். டீமும் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். அது மாதிரி ஒரு ஜாலியாகவே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா இப்போ ஒரு சினிமா அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறாங்க, ஊர் சைட்லாம் வந்து பார்க்குறாங்கன்னா இன்றைக்குமே சினிமா வந்து ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்குது. ஊரில் எல்லாரும் குடும்பமாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த 2 மணி நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போகிறப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் மைண்டோட வெளியில் போகணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். அப்படிப்பட்ட படமாக தான் நெஞ்சமுட்டு சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க ஜாலியை பத்தி பேசினதால ஜாலியா உங்களுக்கு ஒரு டாபிக், ரொம்ப எளிமையான டாபிக். சொல்லுங்க. நீங்க அசால்ட்டா பேசுறீங்க. சொல்லுங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து கதையை திருடி இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ கதைங்கிறது வந்து உட்காந்து சும்மா ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து எழுதுனா டக்குன்னு வந்துடாது கதை. நம்ம போகிற இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். நான் அந்த ஸ்பார்க்கை ரொம்ப நம்புவேன். அந்த ஸ்பார்க்கு தான் வந்து கதையாக உருவாகும் அப்படின்னு. ஓஹோ தானே. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பார்க்கு தான் வந்துச்சு. அதுவும் அது என்கிட்ட இருந்து இல்லை, ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தரை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. நான் வடபழனி ரோட்டில் போயிட்டு இருந்தப்ப எனக்கு அது தோணுச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து கதை உருவாகிறது எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல தோண்டிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஏவி பார்த்துருப்போம், அதில் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ பேசுகிறப்ப அவங்களோட வாழ்க்கையை வச்சு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். ஓ இப்படிலாம் இருக்காங்கல்ல மனிதர்கள், இப்படியும் யோசிச்சுட்டு நம்ம எவ்வளோதான் ஒரு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் அவங்க ஒரு ரோட்டில் இருந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிட்டிருந்து திருடப்பட்ட கதை தான் இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் அப்படின்னா நான் இங்கே பேசுறதெல்லாம் நான் கிடையாது, நாங்கள். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர என்னை ஒரு 70-80 பேர் சேர்ந்து தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க, பிளாக் ஷீப் டீமு. அதுலேயும் முக்கியமாக என்னை தோளில் சுமந்துட்டு இருக்கிறது விக்கி, அரவிந்த் அண்ணன். இவங்க 2 பேர் இல்லாமல் நான் இங்கே இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். கதை எழுதுறது எப்படி, டைரக்ஷன் எப்படிங்கிறது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். பண்ணணும், படம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இப்போ நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவாக வந்திருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு, மொதல் படம் மாதிரி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு கண்டிப்பாக மொதல் படம் மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா படத்தோட கேமராமேன் யூகே அண்ணன், அவர் இருக்கிறப்ப எல்லாமே சூப்பர் தான். அதே மாதிரி அந்த பாராட்டுகள் எல்லாமே முதல்ல அவர் காது வழியாக தான் என் காதுக்கு வரணும். ஸோ அப்படி அதே மாதிரி படத்தோட டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அது அப்படியே ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக சொல்லணும்னா அசார் ப்ரோ ரொம்ப சூப்பராக கோரியோ பண்ணியிருந்தாரு. ஒரு 2 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நகர்ந்ததே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கோம். தினேஷ் ப்ரோ விஷுவலாக வந்து படம் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் தினேஷ் ப்ரோ, காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் ப்ரோவும் கமல் அண்ணனும், ஆர்ட் டைரக்டர் கமல் அண்ணனும் ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எடிட்டர்ஸ் 2 பேர், இவங்க 2 பேரும் இப்போ பழக்கம் கிடையாது, முன்னாடி இருந்தே பழக்கம். இந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக எடிட் பண்ணுவாங்க. ஒரு சீன் முடித்தோன்னா அன்னைக்கு ஈவினிங்கே அந்த சீனை எடிட் பண்ணி அதை காட்டுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்சராக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு படி மேலே விஷுவலாக பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இவங்க அந்த கிளைமேக்ஸ் கொடுக்குறப்ப இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டரும் ஒரு டெடிகேஷன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் கோரியோலாம் பண்ணி சூப்பராக அதை டைம் சேவ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். ஸோ நான் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கேன், அதனால தான் நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நார்மல் ஆகிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்ல முடியலனாலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி முக்கியமாக நடித்ததில் நாஞ்சில் சம்பத் சார், படத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாஞ்சில் சம்பத் சார் வர்ற போர்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி.
ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், படத்தில் நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி ரியோ வந்து இந்த கதைக்கு வந்து ரியோ எவ்வளோ பொருத்தமாக இருப்பாருன்னா, ரியோவை விட்டுட்டு இந்த கதையை என்னால் யோசிக்கவே முடியல. தட்ஸ் ஓகே, யோசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார். அதே மாதிரி நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று எதிர்பார்த்துருப்போம், இப்படி வரும் அப்படின்னு. அதை விட ஒரு 10 மடங்கு சேர்த்தே கொடுத்துருந்தாரு. ரியோ வந்து ரொம்ப கலகலன்னு பார்த்துருப்பீங்க, நிறையா வேடங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய நடிகனா இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவர் நடிப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமான சீன்ஸ் நிறையா இருக்குது. ஹீரோயின் ஷெரின் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணி எல்லா சீன்ஸுமே வந்து முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் டோட்டல் டீமாகவே பயங்கரமான சப்போர்ட். நான் ஒரு தனியாலாம் அந்த இடத்துல இல்லவே இல்லை, மொத்த டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் மூவி இது, டீம் ஒர்க். ஸோ டோட்டலாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், June 14th ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்களோட டீமை மட்டும் ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு மேடையை தெரியும். ஏன்னா நான் என்ன வேணால் பேசலாம் இந்த இடத்துல, இதுக்கு பின்னாடி உழைச்சவங்க யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்சுவலாக ஷபீர் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்ப பயங்கர எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பேசி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேரும் பயங்கர தோஸ்தா சுற்றிட்டு இருக்கோம், நல்லா வெளியில் போகிறது ஒன்றா சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு. அதே மாதிரி அவருக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட பாட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் போதும், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும், நம்ம கேட்கறத விட 2 படி அதிகமாக தான் கொடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஆல்பம் ஹிட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் வந்து இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஒன்று ரொம்ப பெப்பியாக இருக்கும், ஒன்று மெலடி, ஒன்று வந்து ஃபீல் குட்டில் ஒன்று, அதே மாதிரி ஒன்று நல்ல மோட்டிவேஷனல் டைப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானரில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் யாரோ ஒருத்தர் நண்பராக இருப்பார், ஆனால் எல்லோருக்கும் நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர். இப்போ நம்மளாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க, இது நம்ம கிடையாது, ஃபங்க்ஷன் முடிச்சோடனே இதெல்லாம் மாத்திரும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவும் சாப்பிட்றோம் பாருங்க, அதுதான் நமது ரத்தமா சதையா ஆற்றலா மாறி நம்ம இயங்குறதுக்கு காரணமே அந்த உணவு தான். அந்த உணவை நமக்கு தரக்கூடியவர்கள் உழவர் பெருமக்கள். அதுல பாரம்பரிய நெல் வகையெல்லாம் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில இருந்து, அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய டோட்டல் லைஃபை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்காக போராடிய நெல் ஜெயராமன் ஐயா போன்ற மிக சிறந்த மனிதர்கள் இந்த நாட்டினுடைய பொக்கிஷம். அவர்களினுடைய கடைசி காலங்களில் அவர்களுக்கு உறுதுணையா இருந்ததாலும் இவர் ஒரு ஹீரோ. வெறுமனே திரையில மட்டும் இவர் ஹீரோ அல்ல, நிகழ்காலத்தில் இப்படி சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஹீரோக்களினுடைய ஹீரோ எங்களுடைய வாஞ்சைக்குரிய அன்பு சகோதரர் சிவகார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் இவ்வளவு எனர்ஜியாக எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற என்னோட ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. முதல்ல நல்ல வேலை டாபிக் கொடுக்கல, அதனால ஓகே, வெரி ஹாப்பி. இல்லை உங்கள்கிட்ட மைக் இல்லைண்ணே, வேணாண்ணே. உங்களுக்கான ஒரு டாபிக் இருக்கு பிரதர். பிளாக் ஷீப் என்கிட்ட சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. அநேகமா இது உண்மையா தான் இருக்கும். ஒண்ணா? எல்லாமே அப்படிதான். உண்மையை சொல்லணுமா பிரதர், இல்ல மாத்தி சொல்லணுமா? ஏதாவது நல்லதா சொல்லுங்க பிரதர். சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று அப்படின்னா, சொன்னது படம் நல்லா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ரொம்ப நல்லா எடுத்துட்டாங்க. அப்படித்தானே முடிச்சாகணும், காசு போட்டிருக்க இல்லையா? பட் இந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்கோம், சரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் போது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது கனா பண்ணும்பொழுது எங்களுக்கான ரீசன் ஒன்றா தான் இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்றது. சரி, அடுத்து பண்ணும்போது எதற்காக இது பண்ணணும் அப்படின்போது நான் யோசிச்சது, இன்னைக்கு யூடியூப் சென்சேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யூடியூப் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லா ஊர்லேயும் நிறைய நாடுகளில் அவங்களுடைய
கருத்துக்களை கொண்டு போய் அழகாக சேர்க்குறாங்க, அவ்வளோ க்ரியேட்டிவாக சேர்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஃபியூச்சரில் இன்னொரு படம் பண்ணும்பொழுது நிச்சயமாக டெலிவிஷன்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக இந்த பேனரில் நடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா டிவின்னு ஒன்று இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஒருத்தரே இல்லை. ஸோ அதனால தான் இது எல்லாமே அமைஞ்சது. ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் ரியோட்ட பேசும்போது படம் பண்ணலான் இருக்கேன், சூப்பர் எப்போ பண்ண போறீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கதை கேட்டிருக்கேன், எனக்கு இந்த கதையை படமாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன ஓகே சும்மா கேட்டு பார்க்கலாம் அதன்னு சொல்லிட்டு தான். அப்போ என்னால் கேட்க முடியல. ஸோ கலையும் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீதரும் தான் கேட்டாங்க. கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அப்புறம் பிளாக் ஷீப் டீமோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 ஓகே இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சட்டையர் அழகாக இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு நல்ல எமோஷனும் மெசேஜும் இருக்கும். அது அந்த மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான் ஐடியா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால இந்த படம் பண்ணோம். அண்ட் பிளாக் ஷீப் டீமோட நிறைய பேரை நான் நிறைய வீடியோஸில் நிறைய ரசிச்சிருக்கேன். அண்ட் ஃபன் பண்ணுறோம் உட்பட நிறைய வீடியோஸ், அதை எது யார் யார் எடுத்தாங்கலாம் தெரியாது. இவரோட கார்த்திக் பிரதரோடதுலேருந்து நிறையா சிரிச்சிருக்கேன், நிறையா கண் கலங்கியிருக்கேன், எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட கதை தான் சொன்னாங்க. ரியோக்கும் ஆப்டான கதை, கமர்ஷியலான ஒரு படமாகவும் இருந்தது. ஸோ நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லாமே இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த படம். ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. நான் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் லைஃப்பில் எப்போவுமே டைம், டெஸ்டினி இதெல்லாம் ரொம்ப நான் நம்புவேன். நான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புவேன். நான் அப்படி தான் இந்த டைட்டிலுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 வருஷமாக என்னுடைய ஃபோனோட ரிங்டோன் வந்து நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, இந்த பாட்டு தான். எனக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலாக இல்லை, இது அவங்க சொன்னது தான் இந்த டைட்டில். வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 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 சூப்பரான நான் டைம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு கலைஞர் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு புரட்சி தலைவர் அவரோட பாடல் வரியில் ஒரு படம், அதனுடைய ஆடியோ லான்ச்சிங் நடக்குதுன்றது எல்லாமே ஒரு ஒரு ஏதோ பிளெஸ்ஸிங் தான், நிறைய பேரோட பிளெஸ்ஸிங். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க நேர்மையாக உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை கிடைக்கும் போது ஆர்ஜே விக்னேஷ் வந்து நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, இதை முடிச்சுட்டு போய் அவங்களாம் சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இல்லாத ஒரு நண்பரை பற்றி 5 நிமிஷம் பேசுறாங்கன்னா அது உண்மையான எமோஷன், அதான் அந்த நேர்மைன்னு நம்புறேன். அண்ட் கார்த்திக் வேணுகோபால் பிரதர், நீங்கள் ஒரு 50 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கீங்கன்னு இதில் இப்போ தான் சொன்னாங்க பிரதர். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் கவுண்ட் தெரியாது. அவங்க அத்தனை பேரோட பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப சின்ன படம் உங்களுடைய கரியரில். இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய படம் பண்ணுவீங்க. உண்மையிலே 60 கோடி ரூபாய் படம் நீங்கள் டெஃபினட்டாக ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட அந்த நேர்மை இருக்கு. நீங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவர் வந்து அப்போ சினிமாலே இல்லை, அவருக்கு என்ன சம்பாத்தியம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக வெறும் பணம் மட்டும் செலவு பண்ணாமல் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய பகுதி, ஒரு மணி நேரம், ஏன்னா அதில் ஒரு வாய்ப்பு தேடலாம், ஏதாவது யோசிக்கலாம், எழுதலாம். அதை விட்டு அவங்க லைஃப்ல அவங்க வழியோட பங்கெடுத்திருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கு இந்த மேடைலாம் ரொம்ப சின்னது, இன்னும் பெருசு நிறையா இருக்குது பிரதர். அண்ட் ஒரு நல்ல இயக்குனரோட பணிபுரிகிற வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கிடைக்கும். நல்ல மனிதர்களோட பணிபுரிகிற வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கும். அது இந்த ப்ரொடக்ஷனுக்கும் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம் பிரதர் எனக்கு. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன 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 இது இருக்குது. அண்ட் அசார் இந்த படத்தில் கொரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார். நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஊதா கலர் ரிப்பன் சாங்கில் வந்து ஒரு 12 அடியில் தலைகீழாக தொங்கிட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த லிரிக் காலி ஐ எம் காலின்னு ஒரு லிரிக் வரும். அந்த லிரிக் வரும்போது திடீர்னு கயிறு அந்து விழுந்துருச்சு. ஒரு 12 ஃபீட்லேருந்து நான் விழ போகும்போது எனக்கு கிட்ட வந்து என் ஷோல்டரை பிடிச்சி அப்படி லைட்டாக தள்ளிட்டார். அதனால நான் ஷோல்டரில் லேண்ட் ஆகி விழுந்துட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்துன்னு தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அவர் தொடாமல் இருந்திருந்தால் லைஃப் என்னவா வேணா மாறி இருக்கும். ஸோ அகெயின் டைம் அதுதான் டிசைட் பண்ணுது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ பிரதர். அதனால் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை. இது லைஃப்பில் ஒருத்தருக்கு இதுவும் நான் அதுக்காக பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் இல்லை. உங்களுடைய திறமை எங்கேயோ நம்ம சேர்ந்து அசோசியேட் ஆகிறோம் போது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். ஆனால் அதே மாதிரி ரியோ கிட்ட அன்னைக்கு நான் ஏன் கால் பண்ணணும்னு தெரியல, சும்மா ஃபோன் பண்ணி படம் பற்றி பேசுகிறேன். அவர் ஆங்கராக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஆங்கரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து தகவல் சொல்கிறதா மட்டும் ஆங்கரிங் இருக்கக்கூடாது, நம்மளை ரசிக்க வைக்கிறதா இருக்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், முயற்சியும் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அதை கரெக்டாக பிடிச்சி கிராக் பண்ண வைக்கிறதுக்கு. ஆனால் ரியோ ஆரம்பிக்கும் பொழுதே சன் மியூசிக்கில் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர்கிட்ட அப்போ பேசினது இன்னொரு கூடுதல் சந்தோஷம் ஒரு படமாக பண்ணும்பொழுது. சூப்பர் பிரதர், ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். அண்ட் நீங்கள் ஹீரோவாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம்
இந்த ப்ரொடக்ஷனில் இருந்தது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ஷபீர் ப்ரோ சூப்பர், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங்காகவே உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஹக்ஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்காது. அண்ட் அந்த சாங், அந்த வரிகள், அந்த பிக்சரைசேஷன், அந்த கான்செப்ட் எல்லாமே, ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாட்டோட வரியை எடுத்திருக்கோம், அந்த வரியையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஃபுல் பாட்டோடது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் பாடின பாட்டு, சொல்லி வச்ச கருத்து, அதை திரும்ப கொண்டு வரும்போது அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பாட்டு பெரிய சப்போர்ட் பிரதர், சூப்பர். அண்ட் நாஜில் சம்பத் சார் தேங்க்யூ, நீங்கள் இந்த படத்தில் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும், பட் இது என்னென்னா ஜென்ரலாக கேரக்டரைசேஷன் பண்ணி சட்டையர் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பர்சனல் அட்டாக் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ரசிக்கும்படியான ஒரு சட்டையர் இருந்தது. அது ஒரு போர்ஷன் இருக்குது. அண்ட் அந்த போர்ஷனோட ஹீரோ நாஜில் சம்பத் சார் தான். ஸோ அவரை டெஃபினட்டாக நிறைய என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மாதிரி மயில்சாமி அண்ணன் அண்ட் அரவிந்த் அண்ணன் வந்து அவர் எங்கள் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அவரும் ரோபோ சங்கர் அண்ணன் மிமிக்ரி பண்ணும்பொழுது நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லுன்னா, அப்போ அவருக்கு அவருடைய கடந்த 230 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இல்லை அப்போலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த தொடர்புகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பார்க்கும் பொழுது. அண்ட் ஷிரின், பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்களும். வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் எடிட்டர் பிரதர்ஸ் அண்ட் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே, சன்ட் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய டீம், அவங்க தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிறாங்க. கலை ப்ரோ, நான் வந்துடுறேன். கலை ப்ரோக்கு அவர் வந்து ரொம்ப நிறைய படித்தவர். ஆனால் எங்ககிட்ட பேசும்போது அதை வச்சுட்டு பேச முடியாது. வேலை செய்யும்போது மட்டும்தான் அதை காட்ட முடியும். அதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மொத்தமாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது கலை பிரதர் தான். தேங்க்யூ பிரதர் அண்ட் லவ் யூ. அண்ட் அதே மாதிரி ராஜ்மோகன் அண்ணா, அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பணி புரியுறதுன்றது. ஸோ என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். வேறு யாரையும் மிஸ் யூகே சார் ஃபஸ்ட்டு யூகே சார் பேர் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ரொம்ப சீனியர், அதனால வந்து எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி, அப்பா உண்மையில் எக்ஸ்பீரியன்ஸ்லப்பா எல்லாத்தையும் நீங்கள் வயசை வச்சே பேசக்கூடாது, அத்தனை படம் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்டேன், இல்லை கரெக்டாக இருக்கும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவேன்னு விக்கி ப்ரோ தான் சொன்னார். பட் அவர் தான் வந்து இந்த இதுக்கு கேப்டன் நினைக்கிறேன். ஒரு தோனி எப்படி டீமை வந்து அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறாரோ, ஏன்னா நிறைய விஷயத்தை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இப்படி ஒரு படம் பண்ணும்பொழுது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடு இருந்து கிடைக்காது. நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன். எல்லாமேலாம் ஓகே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படங்கள் பண்ண முடியாது. கேட்குறது எல்லாமே ஓகே சொல்லிட்டா. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணும், ப்ராடக்ட் கெட்டுறக்கூடாது, டைரக்டர் நினைக்கிறதையும் எடுக்கணும் போது அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த டீம் வேர்ல்டு கப் அடிக்கணும்னா அதுக்கு டெஃபினட்டாக அது அவர் தான் ரீசனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் போன வாட்டி கனா பண்ணோம், அதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுற படமாக எடுத்தோம். அதை நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுற படமாக மாற்றி கொடுத்த அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அந்த படம் எடுக்கும்போது இதெல்லாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. நிறைய பேர்ட்டு வந்து பாராட்டு வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கர் சார் படம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான டச்சிங்கான ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் அருண்ராஜாட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாராட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இந்த படங்கள் பார்த்த அத்தனை பேரும் 99.9% வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டுமே தான் கொடுத்தாங்க, ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. அந்த ஆடியோ லான்ச்சில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணோம் நாங்கள். அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் ப்ரொடக்ஷன் நம்பர் 3 அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது அகைன் ஒரு சூப்பரான டீம். பட் இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் அந்த படத்தப்போ சொல்கிறேன். அந்த டைரக்டர் அந்த டீமை மட்டும் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்பவே ரசித்து கொண்டாடின ஒரு படம் அருவி டைரக்டர் அருண் பிரபு அவரோட தான் எங்களோட ப்ரொடக்ஷன் நம்பர் 3 இருக்க போகுது. ஸோ அருண் தம்பி வாங்க படம். அண்ட் முழுக்க நியூ ஃபேஸஸ் மட்டுமே தான் நடிக்கிற படம். அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்.
நான் என்னுடைய நண்பர்களோட பணி புரிஞ்சுட்டேன். இப்போ என் தம்பியோட ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். அண்ட் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன், இப்படி ஒரு தம்பி இருக்கார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ். படம் எடுக்க மட்டும்தான் தெரியுமா? தெரியும், எங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும், படம் எடுக்க தெரியும். அட்லீஸ்ட் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓட்ராஜா டீமுக்கு வந்து பயங்கர வாழ்த்துக்கள், வெற்றியடைய வாழ்த்துக்கள். புத்திசாலிகள் கம்மியாக தான் பேசுவாங்க, அது அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக ஒரு புது அட்டம்ப்டாக இருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். அது டெஃபினட்டாக அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ பிரதர், உங்கள் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. உங்களோட அசோசியேட் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது முடிச்சுட்டேன். அண்ட் எல்லாத்த பற்றியும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். June 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே சீக்கிரம் முடிச்சுட்டு இதை நல்லா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடையும் நாங்கள் அசோசியேட் ஆகிருக்கோம். அண்ட் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாரும் போன கனா படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ், கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம், உங்களுக்குள்ளேருந்து எடுத்துருக்கிற ஒரு கதை. ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக வேணும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டேஜை நான் எனக்காகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ரசிகர்களான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. என்னை இயக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா ஜெயிக்கும்போது ஒரு அணியாக நிற்கிற மாதிரி தெரியும், தோக்கும்போது தான் தனியாக நிற்கிறோன்றது புரியும். ஆனால் தோக்குறதோ இல்லை தனியாக நிற்கிறதோ பிரச்சனை இல்லை, நிற்கிறோன்றது தான் பிரச்சனை. நான் நிற்கிறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. படம் சரியாக போகல டெஃபினட்டாக, ஆனால் வந்து அடுத்தடுத்த படங்கள் இப்படி இருக்காது. உங்கள் லைஃப்பில் இருக்க கதைகள், உங்களுக்கு பிடிச்ச கதைகள், நம்மளாம் ரசிக்கிற கதைகள், இதுதான் அடுத்தடுத்து லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு கேம் தான். ஒரு மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டோம், தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. ஸோ அப்படி தான் நான் நம்புகிறேன். போகும், தொடர்ந்து போகலாம். ஏன்னா இதை இப்படி விட்டுட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு மேடையை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆசைப்பட்டு ரசித்து இப்படி ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அண்ட் இங்கே நான் நிற்கிறதும் ஒரு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோட வேர்வையில் வந்த காசில் வாங்கி பார்த்த டிக்கெட் காசு இருக்குது, அதில் அவங்களோட உழைப்பு இருக்குது. அதே மாதிரி நான் பார்க்குற வேலையில் என்னுடைய உழைப்பு இருக்குது. அதை தாண்டி நான் கடந்து வந்த வலி, வேதனை, துரோகம், நட்பு, பாசம், உழைப்பு, அதை தாண்டி இருக்கிற வெறி, அந்த வெறி என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஓடிட்டே தான் இருப்பேன். நான் இன்னும் சூப்பரான படங்கள் பண்ணுவோம் டெஃபினட்டாக. உங்களை ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இப்போ அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெஃபினட்டாக நான் பண்ணுற படங்கள் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமான படங்களாக தான் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஃபிலிம் கூட என் ப்ரொடியூசருக்கு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பட் அதை பற்றி பேச வேணாம். அடுத்த படம் எல்லாருக்கும் லாபகரமான படமாக இருக்கும். பட் ஒரு நடிகனா அடுத்து நான் ஆசைப்படுறது எல்லாமே மக்களை திருப்திப்படுத்தணும். அதை தாண்டி முதல் ஷோ என் முகத்தை இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டு வர எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். வெளியில் போகும்போது என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு, நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு போனால் போதும். பப்ளிக் ரிவ்யூவில் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனீங்கனாலோ இல்லை ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தயாரிப்பாளராக என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும், தியேட்டர்ஸ் அண்ட் என்னுடைய டீம், இவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் வச்சு தான் உழைச்சிட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலாக என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒன்றே ஒன்று தான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நன்றி.